சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அர்ஜுன் அர்ஜுன் கான்ஸ்டபிள் அவனை புடிங்க. ஏய் நில்றா. அர்ஜுன் 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 ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க சீக்கிரம். அர்ஜுன் ஐயோ அர்ஜுன் குத்திட்டாங்க. கால் பண்ணுங்க சீக்கிரம். அர்ஜுன் ஐயோ அர்ஜுன் 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 எழுந்திரி அர்ஜுன். அர்ஜுன் என்ன போடாத அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் பாருடா. அர்ஜுன் என்ன பாரு அர்ஜுன். ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க மாமா சீக்கிரம். அர்ஜுன் கால் பண்றேம்மா. அர்ஜுன் ஐயோ யார் இப்படி பண்ணா. ஐயோ அர்ஜுன். ஹலோ ஆம்புலன்ஸ் அர்ஜுன். நிப்பாட்டுங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? கோர்ட்ல ரவுடிங் 2 பேர் வர கத்தியால குத்திட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். உடனே ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போங்க. அர்ஜுன் அர்ஜுன் ஹலோ இருங்க இருங்கம்மா. என் பையன் எங்க போறீங்க? சார் அர்ஜுன் என் புள்ளைய நான் பார்க்கணும். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் பார்க்கணும். என்னாச்சுன்னா கத்தியால குத்துனா அதை பார்த்துட்டு தானே வரீங்க. அப்புறம் என்னாச்சுன்னா என்ன சொல்றது? என்ன சார் 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 நாங்க அவரை பார்க்கணும் சார். ப்ளீஸ் விடுங்க சார். இருமா. அப்படிலாம் நீ கேட்ட உடனே பார்க்கிறதுக்கு அலோ பண்ண முடியாது. யோ என் புள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? புள்ள கத்தி குத்துப்பட்டு என் புள்ள உயிருக்காக போராடிட்டு இருக்கான். அவனை பெத்தவனா பதறி போய் ஓடி வந்திருக்கேன். பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, இப்ப அவன் உங்க பையன் மட்டும் இல்ல, சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அக்யூஸ்ட், கொலைகாரன். அவன் எங்க கஸ்டடியில் தான் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பார்க்கிறதுக்கு அலோ பண்ண முடியாது. அத நீ என்னையா சொல்றது? நீ சொல்றத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என் புள்ளதான் எனக்கு முக்கியம். உங்க கோர்ட் சட்டத்தை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவனோட உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீயோ இல்ல உன்னோட சட்டமோ அவனோட உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? என் பையனை நான் பார்த்தே ஆகணும். அதை தடுக்கிறதுக்கு உன்னால இல்ல, யாராலையும் முடியாது. கொஞ்சம் இருங்க மேடம். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. சார் இங்க பாருங்க, நீங்க பெரிய இடம் தான், உங்களுக்கு ஆள் பலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம். அதுக்காக நீங்க சட்டத்தை மீறுதல்ல என்னால பொறுத்துக்க முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சமாவது மனுஷ தன்மையோட மனசாட்சியோட நடந்துக்கோங்க சார். பெத்த பிள்ளைய நினைச்சும் கட்டின புருஷனை நினைச்சும் 2 பேரும் கதறிட்டு இருக்காங்க சார். அதை பார்த்து கூட கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம பேசினா எப்படி சார்? சார் ப்ளீஸ் கொஞ்சம் அவங்க 2 பேரையாவது பார்க்க விடுங்க சார். ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்க சார் ப்ளீஸ் சார். ஏன் இப்ப அவங்க பார்த்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? இவங்கள அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து உசுரை காப்பாத்த போறாங்க? சும்மா பார்க்கணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஏங்க இப்ப உங்களை கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? இத பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சொல்லிட்டேன், 10 வருஷம் குழந்தை இல்லாம நான் தவம் இருந்து பெத்த புள்ள அவன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். கோர்ட் வாசல்ல வச்சு உங்க பாதுகாப்புல இருக்கும் போதே அவனை கத்தியால குத்திட்டு போயிட்டாங்களே, அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவனை காப்பாத்த வேண்டியது தானே, அது உங்களோட பொறுப்பு தானே. அவனை குத்தும் போது வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து எங்க புள்ளைய பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறீங்க. ரூல்ஸ பத்தி நீங்க பேசுறீங்களா? அந்த ரவுடிங்க உங்களை மீறி என் புள்ளைய கத்தியால குத்திட்டு போயிருக்காங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு துப்பில்ல, எங்களை தடுக்கிறியா நீ? நீ எல்லாம் என்னையா போலீஸ்? இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன போலீஸ் நினைச்சீங்களா இல்ல உங்க வீட்டுல வேலை செய்யறவன் நினைச்சீங்களா? உங்க அதிகாரம் பணபலம் எல்லாம் உங்களோட இருக்கட்டும், அதை என்கிட்ட எல்லாம் காட்டணும்னு நினைக்காதீங்க. அவனை பார்க்க அலோ பண்ண முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. அவனே ஒரு கொலைகாரன். அவனை கொலை பண்ண பார்த்தாங்களா? நாங்க போய் அவனை காப்பாத்தலையா? வந்துட்டாங்க சொல்றதுக்கு. ஏய், இன்னொரு தடவை என் புள்ளைய கொலைகாரன்னு சொன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது சரி, போலீஸ்காரனையே மிரட்டுறீங்களா நீங்க? கொலைகாரன் சொல்லாம பின்ன என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் உங்க பையனை விசாரிக்கும் போது அவன் என் கழுத்தை பிடிச்சு கொல்ல பார்த்தான். இப்ப நீங்க என்னடானா அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே கொலை மிரட்டல் விடுறீங்க. அது சரி, குடும்பமே இப்படித்தானா? சரியான கொலைகார குடும்பமா இருக்கும் போல. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வார்த்தை நீ பேசுன. என்ன மேடம், என்ன மேடம் பண்ணுவீங்க? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லிட்டேன்ல, அதை விட்டுட்டு என்கிட்ட சவுண்ட் விட்டு என் வேலையை செய்ய விடாம என்ன தடுத்தீங்கன்னா உங்க மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். வெயி, உள்ள வெயி, உள்ள வை பார்க்கலாம். மரியாதையா பேசுங்க மேடம். கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. எப்படி ஆனந்த் என்னால பொறுமையா இருக்க முடியும்? ஏன் புள்ளைய பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு இவர் யாரு? வள்ளி, சொன்னா கேளு. முதல்ல அர்ஜுனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும், மத்ததெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். சார் சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அர்ஜுனை நான் பார்க்கணும். ஒரே ஒரு தடவை அவரை பார்க்க விடுங்க ப்ளீஸ் சார். ஏமா எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்க மிரட்டி கேட்டாலும் சரி, கெஞ்சி கேட்டாலும் சரி, உங்களெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. போய் எப்படி ஓரமா நில்லுங்க. யோ கான்ஸ்டபிள் சார், இவங்களை அனுப்பி விடுயா. ஓகே சார். வள்ளி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நம்ம அர்ஜுனுக்கு ஒன்னும் ஆகாது. அந்த கடவுள் அவனை கண்டிப்பா காப்பாத்துவாரு. 10 வருஷம் கழிச்சு நமக்கு கடவுள் கொடுத்த வரமா அர்ஜுன்.